அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் லோகநாதன், விடையூர் கிராமம், திருவள்ளூர் வட்டம், திருவள்ளூர் மாவட்டம். என் பிள்ளைங்க 3 பேர், 2 பிள்ளைங்க ஒரு பொண்ணு. இப்போ அவங்க 3 பேரும் டிகிரி முடிச்சிட்டாங்க. தாத்தா காலத்துலேருந்து அப்பா பயிர் வச்சுருந்தாங்க. நான் படிப்பு வந்து கடம்பத்தூரில் கடைசியாக விடையூரில் ஆரம்ப பள்ளி படித்து கடம்பத்தூரில் உயர்நிலை பள்ளி அந்த காலத்தில் எஸ்எல்சி வரைக்கும் இருந்தது. அது வரைக்கும் படித்து முடித்து நான் வேலைக்கு போல் அப்பா செய்கிற தொழிலே நான் கூட இருந்து அவருக்கு ஒத்தாசியாக 35 வருஷமாக நான் விவசாயம் செய்துருக்கேன். அவங்க செய்ததை விட இப்போது நல்லா சிறப்பாக செய்கிறதுக்கு இப்போது நவீனமான விவசாய கருவிங்க, இந்த இது மாதிரி உரங்க, பூச்சி மருந்து இது மாதிரிலாம் வந்து இப்போ கொஞ்சம் மாற்றி நம்ம செய்கிறோம். அதனால் கூடுதலாக பலன் கிடைக்கிது. நெல் விவசாயம் 6 ஏக்கரா செய்தேன். அறுவடை இப்போ செய்ய போகிறேன். 1 ஏக்கரு தோட்டக்கால், 50 சென்ட் மல்லி, 50 சென்ட் ரோஸ். இதுவும் நல்ல பலன் தருது. நெல் பயிரும் பரவாயில்ல, ஏக்கராவுக்கு 30 மூட்டை வருது. இப்போ குரோமர் கடையிலேருந்து உரங்களாம் வாங்கி போட்டு நல்லா சிறப்பாக செய்து நல்லா அறுவடை பண்ண போகிறேன். உலகமே எதுனாலும் விவசாயினுடைய நாங்கள் இதில் பாடுபட்டு உழவு ஓட்டி சேத்துல வச்சா தான் மற்றவங்க வந்து சோத்தில் கையை வைக்க முடியும். அது மாதிரி முக்கியத்துவம் வந்து விவசாயம் மட்டும்தான். விவசாயம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அதனால் விவசாயம்தான் முக்கியம். இப்பவும் சரி, எந்த காலத்துக்கும் சரி, விவசாயம்தான் ஃபஸ்ட்டு முக்கியம். நெல், இது அரிசி ஆகி மற்றபடி இந்த கீரைங்க, இதெல்லாம் காய்கறிங்க, இது மாதிரி எல்லாமே இங்கேருந்து அங்கே போனால் தான் அவங்க எவ்வளோ லட்சக்கணக்காக பணம் வச்சுருந்தாலும் இதுதான் போனால் தான் அவங்க வந்து உயிர் வாழ முடியும் மற்றவங்க. அதனால் எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய கருத்தை வந்து சொல்லி தெரிஞ்சுக்கின்ற அவசியமே இல்லை. அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு தொழில் விவசாய தொழில். கோரமண்டல் குரோமர் நம்ம பகுதியில் திருவள்ளூர் மாவட்டம் தலைநகர், அங்கே வந்து கடை திறந்துக்கிறாங்க. அந்த கடை திறந்த ஆரம்பத்திலேருந்து நான் அந்த கடையில் அன்றைக்கி திறக்கிறேன்னு போயிட்டு அந்த கடையில் திறப்பு விழாவில் நான் கலந்துக்கிட்டு அங்கே பொருள், பூச்சி மருந்து, இந்த உரம்லாம் வந்து அன்றைக்கி வாங்கி வந்தேன். எல்லா விவசாய பொருள், உரம், பூச்சி மருந்து இதெல்லாம் நம்ம கோரமண்டல் குரோமரில் வாங்கி நான் பயன்பெறுகிறேன். கோரமண்டல் குரோமர் மற்ற கடையில் 28 குரோமர், அந்த 20 குரோமர்லாம் இருந்தது. அதை நான் மற்ற கடையிலேருந்து வாங்கி பயன்படுத்திக்கிறேன். இந்த கோரமண்டல் குரோமர் பென்டால்ன்ற ஒரு மருந்து, மற்ற கடைகளில் வந்து அந்த பூச்சி மருந்து எனக்கு தெரியும். அதை பற்றி நான் வாங்கி பயன்படுத்தி நல்ல மருந்து, அது நல்ல ரிசல்ட்டு, நல்ல சௌகரியமாக இருக்குது. பக்கத்தில் திருவள்ளூர்லேயே பக்கத்தில் எனக்கு ஒரு 7 கிலோமீட்டரு தூரத்தில் கடை. அங்கே போயிட்டு நான் வாங்கி இன்னும் வரேன் நேரடியாக. அந்த ஒட்டு பசைன்றது இருக்குது, அதுவும் அது பயோன்னு இருக்குது. அந்த ஒட்டு பசையும் நான் வாங்கி பூச்சி மருந்தோட கலந்து பயன்படுத்துகிறேன். நல்ல அது ரிசல்ட் நல்லா இருக்குது. கடையில் நல்லா அழகாக ஒரு ஷோ ரூம் மாதிரி அழகாக இருக்குது. அதாவது இந்த ரேக்கில் வந்து அந்த பூச்சி மருந்துக்கு ஒரு பக்கம் நோய் மருந்து, ஒரு பக்கம் வந்து அந்த ஊட்டச்சத்து, இது மாதிரி அங்கங்கே தனித்தனியாக அழகாக சேர்த்து அப்படியே அதை அடுக்கி வச்சிடுறாங்க. பார்க்குறதுக்கு அது நமக்கு ஒரு கண் குளிர அழகாக இருக்குது. மூட்டைங்கெல்லாம் அந்த குடோனில் அழகாக நீட்டாக இருக்குது. அதில் ஒர்க் பண்ணுறவங்க, பணி செய்கிறவங்க நம்ம கேட்டால் அதுக்கு தகுந்த பதில் அழகாக சொல்கிறாங்க, விலைக்கு சொல்கிறாங்க. நம்ம கேட்ட மருந்து அவங்க வந்து எடுத்து தராங்க. அதை பற்றி விரிவாக சொல்லி எந்தெந்த பயிருக்கு என்ன பூச்சி மருந்து நம்ம கொடுக்கணும், தெளிக்கணும், உரம் வந்து என்ன உரம் போடணும், மேலே உரம், அடி உரம், நடுமையத்தில் நடுநட்டுப்பாடு அடி உரம் நட்டு போட்டு அது ஒரு பாடு 15ஆம் நாளில் ஒரு உரம் போடுறது, அப்புறமா 30ஆவது நாளில் மறுபடியும் ஒரு உரம் போடுறது. இதை பற்றிலாம் விளக்கமாக நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அவங்களாம் வந்து நல்லா பணியாற்றுறாங்க. மற்ற விவசாயிகள்லாம் சொல்லியிருக்கிறேன். குரோமரில் வந்து
உரம் தரமான உரம், பூச்சி மருந்து, விலையும் வந்து மற்ற கடைகளை விட அதில் குறைவாக தான் தராங்க. ஆனால் பில்லும் போட்டு கரெக்டாக போட்டு தராங்க. அதனால் நம்ம கோரமண்டல் குரோமரில் எல்லோரும் போயிட்டு வாங்கி பயன்பெறுங்க வந்துட்டு எல்லா விவசாயிகளுக்கும், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, ஃப்ரெண்டுங்களுக்கு, பக்கத்து இருக்கிற நிலத்து விவசாயிங்க எல்லாருக்குமே நான் சொல்லின்னு தான் வரேன். நம்ம கடையில் ஜிங்க்கு அதெல்லாம் முன்ன அடி உரமாக சேத்துல போடுவோம். இப்போ அந்த ஜிங்க்கு ஸ்ப்ரே பண்ணுறோம் பூச்சி மருந்தாக விட. மருந்து போட்டிருப்பாடு ஒரு 5 நாள்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெளுப்பாக மஞ்சளாக ஆகிடும். இந்த ஜிங்க்கு கலந்து ஸ்ப்ரே பண்ணிருப்பாடு அது கருமையாகவே வச்சுருக்குது, பச்சை பசல் கடைசி வரைக்கும். கோரமண்டல் ரச்சாட்ரோன் வச்சுருக்காங்க. அது மூலிமா இப்போது நம்ம வட்டாரத்தில் விவசாயிகளுக்கு பூச்சி மருந்து தெளித்து ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. அந்த டெக்னாலஜியை அவங்க கொண்டு வந்துடுறாங்க. இந்த ட்ரோனில் இப்போ அடிக்கிறோம், ஆள் பற்றாக்குறை, ஒரு நேரத்தில் ஆள் கிடையில. அதனால் இந்த ட்ரோனில் வந்து மொத்தமே நான் ஒரு அரை நாள் காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 4 ஹவர் ஆகும் ஆளுங்களை வச்சு அடிக்கும்போது. ட்ரோனில் வந்து ஒரு 1 மணி நேரத்தில் சீக்கிரம் முடிஞ்சு போகுது. அதுதான் சிறப்பு. இப்போ வந்துக்கிற மாறுபட்ட முறையில் இப்போ வர டெக்னாலஜி இதை வச்சு கொஞ்சம் சிறப்பான விளைச்சல் நெல் பயிரில். அதே மாதிரி மல்லியிலையும் கொஞ்சம் நல்லா கூடுதலான விளைச்சல். அதே மாதிரி இப்போ ரோஸ்லையும் கூடுதலாக பலன் கிடச்சிருக்கு. மெட்டா டிஏபி தெளிச்சிருப்பாடு ரோஸ் நல்லா துளுப்பு எடுத்து நல்லா பூ வந்து அதனால் நல்லா பலன் கிடச்சிது. கோரமண்டல் குரோமர் பூச்சி மருந்து மற்ற இது எல்லா விஷயத்துலையும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. புதிய நவீன உத்தியில் ஏதாவது கண்டுபிடிப்புலாம் வரும், உரமோ அந்த கெமிக்கல், இந்த பூச்சி மருந்து, அதை விட சூப்பராக நல்லா செய்து நல்லா சிறப்பாக செய்து நல்லா இருப்பாங்கன்ட்டு என்னுடைய எதிர்பார்ப்பு.